ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியா ஸ்டேரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக குற்றாலம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். நாங்கள் வெயில் அவ்வளோ வெயிலாக இருக்குதுங்க. வெயில் வீட்டுட்டு வெளியே வர முடியல. சரி, ஓகே, கிளைமேட் நல்லா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் குற்றாலம் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஜூஸ் கடையில் நிப்பாட்டி எல்லோரும் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். எப்போதும் பார்த்தீங்கன்னா குற்றாலம் போகிறது தான் நாங்கள் இடைக்காலம் 3-4 மணிக்கெலாம் கிளம்பி போயிடுவோம். நம்ம பாபநாசம் மணிமுத்தாரி எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் தான் குற்றாலம் நாங்கள் வருவோம். பட் இன்றைக்கி அங்கெல்லாம் போகிற பிளான் இல்லாதனால கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பினோம். சொல்லி லேட்டாக கிளம்பி நாங்கள் போனோம். நாங்கள் அந்த ஜூஸ் குடிக்கிற இடத்துல பார்த்துங்க அழகழகாக பூத்துருந்தது. ஸோ அதனால் அதிலே கொஞ்சம் லைட்டாக ஷூட் பண்ணியாச்சு. அப்புறம் சரி, ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், திருநெல்வேலியில் போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட்டாச்சு. அப்போவே பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருந்தது. என்னடா குற்றாலம் போனால் நல்லா இருக்குமே, மழை துளி சாரல் அடிக்க ஆரம்பிச்சோமே, இது என்ன வெயில், இவ்வளோ வெயில் இருக்குதுன்னு நினச்சிட்டே தான் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். டிவியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெள்ளம், குற்றாலத்தில் குளிக்க தடை போட்டிருக்காங்க, அருவியில் பயங்கரமாக தண்ணி விடுதுங்கிற மாதிரிலாம் நியூஸ் போட்டாங்க. எப்படிப்பா அதை குளிக்க விடுவாங்க நினச்சி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். பட் அங்கே போக போக பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருந்துகிட்டு இருந்தது. கொஞ்சம் தென்காசி பக்கத்தில் போக போக கொஞ்சம் கிளைமேட் அப்படியே ஆப்போசிட்டாக மாற ஆரம்பிச்சிச்சு. நல்ல மழை மேகம் அப்படி நல்லா ஆயிடுச்சு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. குளிர்ந்த காற்று வீச ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு மெயின் ஃபால்ஸ் தான் நாங்கள் போனோம். என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்தோம். அவர்கிட்ட கேட்டதுக்கு தண்ணி விழுதான்னு கேட்டதுக்கு தண்ணி விழுதுங்க அப்படி சொன்னாங்க. உள்ளே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கடைகள் நிறைய இருந்தது. அப்போது சீசன் ஸ்டார்ட் பண்ணால் அங்கே கடையெல்லாம் வைப்பாங்க. ஓகே, அப்போ சீசன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தான்னு தெரியுதுங்க தண்ணி எவ்வளோ வேகமாக விழுதுன்னு சொல்லிட்டு. தண்ணி விழவே இல்லைங்க, ரொம்ப கம்மியாக விழுந்தது. தண்ணி விழாமல் இல்லை, தண்ணி விழுந்தது ரொம்ப கம்மியாக விழுந்தது. ஆனால் கூட்டம் நிறையவே இருந்தது. பாருங்கள், நிறைய கார் இருக்குது இல்லைங்க, நிறைய கார் வந்துகிட்டே இருந்தது. பயங்கர கூட்டமாக இருந்தது. முன்னாடியில் மெயின் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி இப்போலாம் ஃபேமிலியாக மட்டும் தான் வர்றோம். முன்னாடி அப்படி கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வேன் பிடிச்சி, இல்லைன்னா ஊரில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு பஸ் பிடிச்சி, இந்த மாதிரி 2 பஸ் பிடிச்சி வருவாங்க. அந்த சந்தோஷம் இப்போ கிடையாது. இப்போ நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு குறுகிய வட்டத்துலேயே வந்துட்டோம் நம்ம. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லோரும் சேர்ந்து மொத்தம் போவோம். அது ஒரு ஜாலி, பாட்டு, ஆட்டம் பாட்டமாக இருக்கும். நிறைய சமைச்சு எடுத்துகிட்டு போவோம். எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அந்த புளியோதரையும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வேறு வெரைட்டியாக செஞ்சுருப்பாங்க. ஒரு வீட்டில் இட்லி, வீட்டில் சப்பாத்தி செஞ்சுருப்பாங்க. ரொம்ப ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த டைம் பார்த்திங்கன்னா மெயின் ஃபால்ஸுக்கு மேலே அலோவ் பண்ணுவாங்க. உங்களை யாருக்கெல்லாம் தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே எவ்வளோ ஃபால்ஸ் இருக்குன்ட்டு யாரெல்லாம் போயிருக்கீங்க அவங்களுக்கு நல்லா தெரியும். புளியருவி, தேனருவி, பாலருவி, செண்பக ஃபால்ஸு, நிறைய ஃபால்ஸ் மேலே இருக்குது. அதுக்கு போகிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனாலும் நிறைய பேர் போவாங்க. அதை தாண்டி தண்ணி விடுது இல்லைங்க மெயின் ஃபால்ஸில். அதை கிராஸ் பண்ணி நடந்து போய் தான் அதுக்கு மேலே போகணும். அதுக்கு மேலே போனால் இன்னொரு அருவி இருக்கும். அதுக்கும் மேலே போனால் இன்னொரு அருவி, அதுக்கு மேலே அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். ரொம்ப தடைகள் இருக்கும். ரொம்ப கல்லுலாம் அந்த படியெல்லாம் வச்சு விட்டுருக்க மாட்டாங்க. அந்த கல்லில் தான் காலை வச்சு போகணும். நிறைய பேர் அதை தவறி விழுந்திருக்காங்க, மறித்து போயிருக்காங்க. அதில் நிறைய போர்டு வச்சுருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பயமே இல்லாமல் அந்த டைம்லாம் போயிருக்கோம். ஒரு தடவை இல்லைங்க, நான் ஒரு 3-4 தடவை நான் மேலே போயிருக்கோம். நாங்கள் இப்போ உள்ளவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ சூப்பரான இடம் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி விடுதலைங்க அதுக்கு மேலே தாங்க. அது மேலே கிராஸ் பண்ணி அதுக்கும் மேலே அவ்வளோ உயரத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். நாங்கள் கடைசி மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போகிறதுக்கு மேக்ஸிமம் 95% யாரும் போக மாட்டாங்க. அதுக்குள்ளேயும் போய் குளிச்சாச்சு. தண்ணியும் அப்படி இழுத்துட்டு போகுங்க. அதுக்குள்ளேயும் பயம் இல்லாமல் அந்த வயசில் இளங்கன்ற பயம் அறியாதுன்னு சொன்ன மாதிரி போய் அங்கேயும் குளிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் கடைகள் நிறைய இருக்கும் சைட்லலாம் அந்த கோயில் பக்கத்தில். இப்போ அந்த கடைகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போச்சுலாங்க. அதுக்கப்புறம் அதில் கடைகள் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நிறைய இந்த பழக்கடையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஐனிச்சக்கை ஏதோ சொல்லி வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. லைட்டாக புளிப்பாக நல்லா இனிப்பாகவும் இருந்தது. ஸோ அதை வாங்கி டேஸ்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து என்ன பண்ணிட்டோம்னாச்சுன்னா நாங்கள் வந்து 5 ஃபால்ஸ் போகலான்ட்டு 5 ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். அந்த 5 ஃபால்ஸ்லேயும் கூட பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் விழுந்தது. அந்த 5 இடத்துல தண்ணி விழலாங்க. அந்த 5 இடத்துல விழாமல் 4 இடத்துல தான் விழுந்தது. அதுவும் ரொம்ப கம்மியாக. ஜென்ட்ஸ் குடிக்கிற சைடில் நிறைய அதிகம் விழுது. பார்த்து தெரியுதுலாங்க. ஆண்கள் குடிக்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாகவே விழுந்துச்சு. லேடிஸ் குடிக்கிற பக்கம் ரொம்ப கம்மியாக தான் விழுந்துச்சு. ரொம்ப லைனில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, லைனில் குளிக்கிறதுக்காக. இந்த லைனில் லைனில் போயிட்டே இருக்கும். நாங்கள் பக்கத்தில் போகிற டைம் பார்த்திங்கன்னா லைன் எல்லாம் கலைஞ்சி மொத்தம் கும்பலாகிட்டாங்க. குளிக்க ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் அதை குளிச்சுட்டு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா பழங்கள் நிறைய ஒரு கடையில் நிறைய வெரைட்டி பழங்கள் வச்சுருந்தாங்க. நம்ம சைடில் கிடைக்காத நிறைய வித்தியாசமான பழங்கள் நிறையவே இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பட்டர் ஃப்ரூட் சாப்பிடலாம் அந்த மாதிரி மேங்கோலேயே இருந்துச்சுங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்ருக்கேன். அதை அவர் என்ன பண்ணார், கட் பண்ணி ஸ்பூன் போட்டு கொடுக்குறாருங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள்,
நான் கொடுக்குறேன் இல்லைங்க. சரி ஓகே, ஒருத்தங்க வாங்கி சாப்பிட்டாங்க, இப்போ நம்மளும் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்களும் கேட்டிருந்தோம். அவர்கிட்ட கேட்டு சொன்னார், இந்த பழம் எங்கள் குற்றாலத்தில் தான் கிடைக்கும்னு சொன்னார். பட் உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன். அந்த பட்டர் ஃப்ரூட் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இது மாம்பழத்தில் அதே டேஸ்ட்டில் இருந்தது. பாருங்கள் வித்தியாசம் இவ்வளோ பழங்கள் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மொடவாட்டங்கான்னு சொல்லிட்டு ஒரு வேர் இருக்கும் இல்லைங்க, அது அங்கே கிடச்சிது. நாங்கள் ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஏற்காடு போயிருக்கப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு சூப் கொடுத்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் வித்தியாசமாக இருந்தது. ஏதோ நான்வெஜ் சூப் மாதிரி இருந்தது. கேட்டதுக்கு இது வந்து ஒரு வேர், பாறையில் வர்ற ஒரு வேர், இது ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. மாம்பழத்தில் ஸ்பூன் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, க்ரீமியாக இருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வேர் கொஞ்சம் வாங்கியாச்சு. நான் அதை ஒரு ஆர்த்தடிஸ் ப்ராப்ளம் ரொம்ப நல்லது, சூப் வச்சு குடிச்சான்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வேர் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு பழைய குற்றாலம் வந்தோம். பழைய குற்றாலத்தில் தண்ணி விழலைங்க. ஃபுல்லாக அங்கேயே எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கார் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அங்கே ஆட்டோ எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக நாங்கள் போயிட்டுருந்தோம். தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க, இருந்தாலும் அந்த பிள்ளைங்க பார்க்குறக்காக போயிட்டுருந்தோம். கிளைமேட் சான்ஸ் இல்லைங்க பழைய குற்றாலத்தில். அங்கே மற்ற அருவியை விட இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. காற்று ஜில்லுன்னுட்டு நல்ல மலை சாரல், நிறைய பேர் நடந்து பேட்சாக போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே ஆட்டோவில் போய் அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லைங்க. மலையும் அங்கே குரங்கு மட்டும்தாங்க இருந்துச்சு. சுத்தமாக தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி விழவே இல்லை. அவ்வளோ குரங்கு, பாவம். அந்த குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. இது மெயின் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த குரங்குலாம் நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி ஏன்னா கடைகள் இருந்தது, அங்கே தண்ணி விழுறதுனால கடைகள் இருந்தது, சாப்பிட்டுட்டு இருந்தது. இங்கே எதுவும் சாப்பிட்றதுக்கு அதுக்கு பாவம். அது குட்டி குட்டி கீழே இருக்கிற பூவெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. பாவமாக இருந்தது. நாங்கள் வந்து எங்கள் கார் அங்கே பார்க் பண்ணிட்டோம். இல்லைனா கண்டிப்பாக அதுக்கு எதாவது தீ போட்டிருப்போம், கொடுத்துருப்போம். அதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. கடைகள் இருந்தால் கூட எதாவது வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன். பட் கடைகள் எதுவுமே இல்லை. ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அந்த குரங்குலாம் சாப்பிட்ற குட்டி குட்டியாக கீழே மண்ணுக்குள்ளே இது குட்டி குட்டியாக பார்த்து இதெல்லாமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. விரிச்சோடி இருந்தது பழைய குற்றாலம். தண்ணி சுத்தமாக விழலை. குற்றாலம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ நம்ம வித்தியாசமான சாப்பாடெலாம் கட்டி வந்தால் நல்லா இருக்காதுங்க. நம்ம வந்து அதே அந்த புளியோதரையோ இல்லை வந்து லெமன் ரைஸ் இந்த மாதிரி சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்து துவையல், அந்த முட்டை வச்சு சாப்பாடு எடுத்து வந்தால் அதுதாங்க ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும். நாங்கள் அப்படி ஆசைப்பட்டு தான், ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க வெளியே சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க. இல்லை நம்ம அப்படி கட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி தான் கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அங்கே எங்கே குரங்கு சாப்பிடவே விடலைங்க எதையுமே. எல்லாம் பிடிச்சி ஒவ்வொருத்தரும் பேக்கெலாம் தூக்கிட்டு போகுது, அந்த டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு போகுது. காரை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி கூட வைக்க முடியலங்க, உள்ளே வந்துடுதுங்க. ரொம்ப தொல்லை பண்ணிச்சு. ஏன்னா அது வந்து சீசன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலைங்க. அது சாப்பாடுக்காக வேண்டி அங்கே அப்படி ரொம்ப எல்லோரும் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்துச்சு. சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பழைய குற்றத்தில் கூட ரொம்ப நேரமே நின்னோம். ஏன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ரெகுலராக போனவங்க தெரிஞ்சுக்கும். அந்த மலையில் எனக்கு பார்க்க தண்ணி விழுற டைம் இந்த மாதிரி வெட்டிலாம் விட்டுருக்காது முன்னாடிலாம். ஏன்னா பார்க்க இப்போ அந்த மலையை பாருங்கள் வெட்டி விட்ட மாதிரி இருக்குல்லங்க. முன்னாடி இப்படி தான் இருக்குமா இல்லை இப்போ தான் அப்படி இருக்குதான்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்க்க எனக்கு இப்போ தான் அந்த வெட்டி விட்டமாக தெரியுது பார்க்குறதுக்கு. அவ்வளோ உயரமான மலைங்க இது. ஏன்னா மற்ற ஃபால்ஸை விட இது ரொம்ப உயரத்துலேருந்து விழும். அந்த ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் வர்றப்போ வந்து ஃபஸ்ட்டு பழைய குற்றா தான் முதல்ல வருவோம். அப்படி குளிக்கிற பார்த்திங்கன்னா அவ்வளோ காதெல்லாம் வலிக்கும், பெயின் பயங்கரமாக இருக்கும், தலை பயங்கரமாக வலிக்கும். ஏன்னா ரொம்ப உயர்த்துந்து விழுறதுனால அப்படி இருக்கும். மேபி அதுக்காக வேண்டியதை வெட்டி எதுவும் விட்டுருக்காங்களான்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி டயர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட சொன்னதால சரி அங்கே போகலான்னு சொன்னாங்க. நாங்கள் வந்தோம். அங்கே போனால் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சுத்தமாக தண்ணி கிடையாது. போன இடத்துல பார்த்திங்கன்னா தங்கச்சி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தங்களை 30 வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க பையனுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அங்கே செலிப்ரேட் பண்ணுறக்காக கேக்லாம் வாங்கி வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்து அவங்க பேசினதுக்கப்புறம் தான் ஒரே ஸ்கூல் ஒரே பெஞ்சு ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஓகேன்னு அதை நல்லா அவங்க கேக்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு அந்த பையனை ப்ளஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. நாங்கள் அங்கே வந்து குற்றாலத்துலேருந்து கிளம்பிட்டோம். வர வேலை தென்காசியில் என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கும் போயிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி திருநெல்வேலி வந்ததுக்கப்புறமா ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு சொன்னதுனால பசங்கள்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஐபோக்கா நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போயிட்டு அங்கே அவங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவரில் வேணுமோ அது ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நைட்டு 9 மணிக்கு உட்காந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அப்புறமா சரி ஓகே இப்போ லேட் ஆகிடுச்சு, வீட்டில் போய் இனி போய் சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு போகிற வழியில் டிஃபனும் நாங்கள் வந்து சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நைட்டு போகிற வழியில் ஒரு ஹோட்டல் பாட்டி எல்லாம் டிஃபன் சாப்பிட்டாச்சு.
நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு சம்மர்லேயோ இல்லை வந்து நீங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வந்து ஒரு குற்றாலமோ இல்லை ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு வாங்க. நல்லா ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் சந்தோஷமாக நல்லா ஃபேமிலி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள்.